ஒரு நாளைக்கு வந்து பேலிங் யூனிட்ல ஒரு 25 டன் பண்ணலாங்க. ஹார்வெஸ்டிங்ல 40 டன் பண்ணலாங்க. உங்ககிட்ட எடுக்க வரவங்க இவ்வளவுதான் எடுக்கணும் மினிமம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கணக்கு வச்சிருக்கீங்களா? ஒரு பேல் கேட்டாலும் கொடுப்போம். இப்போ தமிழ் வருடம் இப்போ 16/4/2023 இன்னைக்கு என்ன ரேட்ல கொடுக்குறீங்க? இன்னைக்கு வந்து பச்சை கண்டினியூவா எங்களால் அது விளைய வைக்கவும் முடியல. தண்ணி பற்றாக்குறை ஒரு பக்கம், ஹார்வெஸ்டிங் பிரச்சனை ஒரு பக்கம், லேபர் பிரச்சனை ஒரு பக்கம். சரி இதெல்லாம் வேண்டாம், வைக்கப்பில் வாங்கிட்டு வந்து போட்டுக்கலாம்னா அது ஒரே மாதிரி ரேட் இல்லை. சூழலுக்கு ஏற்ற மாதிரி 150லேருந்து 350 ரூபா வரைக்கும் போகுது. அதை கணக்கு பண்ணும்போது இங்கே இங்கேயும் எடுக்க முடியல. நம்ம நினைச்ச பாலும் வரல. இதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தேட போய் சைலேஜுக்குள்ளே வந்து தான் இப்போ சைலேஜ் போட்டதுக்கப்புறம் தான் எங்களுக்கு கண்டினியூவாக டெய்லி 200 லிட்டர் கம்பல்சரி வந்துக்கிட்டே இருக்கும். அது எப்போவுமே குறையாது. இன்றுனா ஒரு 5 லிட்டர் குறையும், 10 லிட்டர் ஏறும். இந்த ஷார்ட்டேஜில் தான் இருக்குமே தவிர. விவசாய ஆர்வலர்கள் நேயருக்கு எல்லாருக்கும் வணக்கமுங்க. நான் விஜய் டிவி புகழ் விவசாயி தோரன் மஞ்சுநாதன் பேசுறேனுங்க. நம்ம யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விவசாய ஆர்வலர் யூடியூப் சேனலுக்கு வணக்கங்க. நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம சைலேஜ் வந்து அறுவடையிலேருந்து பேக்கிங் வரைக்கும் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். காலையிலேருந்து இந்த அறுவடை மிஷினில் அறுவடை செஞ்சு அதை வந்து டிப்பரில் எடுத்து வந்து இந்த மாதிரி பேக்கிங் மிஷினில் இவங்க பேக்கிங் பண்ணுறாங்க. இந்த பேக்கிங் மிஷினில் வந்து இது லேட்டஸ்ட் மிஷினில் இவங்க பேக்கிங் பண்ணுறாங்க. இந்த மிஷினில் வந்து ஃபெர்மெண்டேஷன்லாம் சீக்கிரம் ஆகணுங்கிறதுக்கு ஸ்ப்ரேவும் அடிச்சுக்கிறாங்க. அடிச்சுட்டு இது வந்து வேப்பர் சீட்டை சுற்றி வெளியே வருது. உள்ளேயே நல்லா இதை நசுக்கி இதில் இருக்கிற ஆக்சிஜன் எல்லாம் குறைச்சி வேப்பர் சீட்டை நல்லா டைட்டாக சுற்றி வந்துடுதுங்க. இது வந்து 50 கிலோலேருந்து 65 கிலோ வரைக்கும் ஒவ்வொரு பேல் வருது வெயிட்டு. இந்த இடத்துல இது இந்த பேல் வந்து எவ்வளோ வெயிட் வருது அப்படிங்கிறது இந்த இடத்துல வெயிட்டும் காட்டிடுது ஒவ்வொரு பேலுக்கும். இதெல்லாம் ஒரு லேட்டஸ்ட்டாக முன்னாடிலாம் பேல் உழுகும், அதை எடுத்து வச்சு வெயிட் பார்ப்பாங்க. இப்போ வந்து இவங்களுக்கு வந்து இந்த இடத்துலையே அது சுத்தவே வெயிட் காட்டிடுது எவ்வளோ அப்படின்ட்டு. அப்புறம் இது பண்ணிக்கிறாங்க. இது இவங்க முன்னாடியாக ஒரு 21 நாள்லேருந்து 45 நாள் வரைக்கும் நம்ம வச்சிருந்து ஃபெர்மெண்டேஷன் ஆகிடுச்சுன்னு சொல்லி இதை பிரித்து போடுவோம். இப்போ இவங்க ஃபெர்மெண்டேஷன்லாம் சீக்கிரம் ஆகணுன்றதுக்கு வேண்டி சிலதெல்லாம் கலந்து போடுறதுனால சீக்கிரம் ஃபெர்மெண்டேஷன் ஆகிடுது. இது எவ்வளோ சீக்கிரம் யூஸ் பண்ணலாம், இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பேல்காரங்க இந்த சைலேஜ்காரங்கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்க. இது உங்கள் பேர், இது எந்த ஊர், என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள். வணக்கங்க. என் பேர் வந்து சரவணன். சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கம்பாளையம் வட்டம். பெத்தநாயக்கம்பாளையம் ஊரில் தான் நாங்கள் இந்த வேலை செய்கிறோம். இது வந்து சைலேஜ் பேலுங்க. ஒரு 50லேருந்து 60 கிலோ பேல் ஆகுங்க. அது வந்து வெயிட்டுங்க, ஒவ்வொரு பேலுக்கும் வெயிட் காமிச்சிடும். 51 200 இந்த பேலு ஒரு 58 60 வரைக்கும் வரும் பேலோட வெயிட்டு. இப்போ நம்ம வந்து சைலேஜ் மிஷின் எப்படி அறுவடை பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தாங்க. ஒரு நாளைக்கு 40 டன் வரைக்கும் அதை அறுவடை பண்ணிடும். அந்த தொட்டியோட அளவு 1 டன். நீங்கள் அந்த தொட்டி கொட்டி டிப்பரில் வந்து இந்த மாதிரி கொட்டிடுறீங்க நீங்கள். ஆமாம். இந்த கொட்டி இந்த மெட்டீரியலை வந்து பங்கரில் வேணுங்கிறவங்களுக்கு பங்கரில் நீங்கள் போய் போட்டு கொடுத்துருவேன். நீங்கள் 10 டன்னு 8 டன்னு அந்த மாதிரி பங்கரில் போய் 50 டன்னு 100 டன்னு 10 டன்லேருந்து 50 டன் 100 டன் 200 டன் 300 டன் எவ்வளோ வேணும்னாலும் நாங்கள் பங்கர் போட்டு கொடுத்துருவோம். நீங்கள் அந்த பங்கர் போடுறது தனியாக ஒரு வீடியோவை பார்க்கலாங்க. இப்போ அங்கேருந்து மெட்டீரியல் கொண்டாந்து கொட்டிட்டீங்க. இதை எப்படி பேக் பண்ணுறீங்க, இது எவ்வளோ நாள் கழிச்சு யூஸ் பண்ணணும், முன்னாடிலாம் ஃபெர்மெண்டேஷன் 21 நாள்லேருந்து 45 நாள் ஆகிட்டு இருக்கும். இப்போ இது எப்படி பண்ணுறீங்க, இதெல்லாம் பற்றி கொஞ்சம் சொல்லலாங்க. இது மெட்டீரியலை கொட்டி இது எப்படி பேக் பண்ணுறது? அறுவடை பண்ணி கொண்டு வந்து இங்கே கொட்டிடுவாங்க. கொட்டினதுக்கப்புறம் இம்போர்ட்டட் மெட்டீரியல் வச்சு ஃபர்மெண்டேஷன் ஆகிறதுக்காண்டி முன்னாடி ஒரு மிக்சிங் கொடுப்போம். மிக்சிங் கொடுத்ததுக்கப்புறம் அதில் கன்வேயர் ஆள் வச்சு அந்த இம்போர்ட்டட் மெட்டீரியலில் ஃபர்மெண்டேஷன் ஆகிறதுக்கு போடுறதுனால என்ன பயனுங்க? வந்து ஒரு 20 நாள்லேருந்து 40 நாள் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய தேவை இருக்காது. மினிமம் ஒரு வாரத்துக்குள்ள இது யூஸ் பண்ணலாம். அந்த நம்ம 40 நாள் ஆக வேண்டிய ஃபர்மெண்டேஷன் இந்த ஒரு வாரத்திலே ஆயிரும். கண்டிப்பா ஒரு வாரத்திலே ஆயிரும். உடனே நம்ம சடனா யூஸ் பண்றதுக்கு இது சரியா இருக்கும். அதை போட்டு அதுல கன்வேயர்ல உள்ள வந்து மெட்டீரியல் உள்ள லோட் ஆகி ஃபுல் டைட் ஆகி ஒரு ரேப்பிங் ஷீட் போட்டு மறுபடியும் வெளியே ரேப்பிங் ஷீட்டுக்கு இங்க வந்து டைட் ஆகுறப்ப இதுல இருக்கிற ஆக்சிஜன் எல்லாம் போயிருங்களா? கண்டிப்பா அதுல இருக்கிற ஆக்சிஜன் எடுக்கிறதுக்கு தான் அந்த டைட்டே நம்ம கொடுக்குறோம். டைட் எல்லாம் கொடுத்து ஆக்சிஜனை சுத்தமா ரிலீஸ் பண்ணிட்டு உள்ள அந்த கட்டு கலையாம இருக்கிறதுக்கு இந்த ரேப்பிங் ஷீட் ஒன்று உள்ள
கொடுக்குறோம். ஒரு ரோல் ஆகிக்குதுங்க. இதுல வந்து உள்ள வந்து ரேப்பிங் ஷீட் வந்து 3 ரோல் ஆகும். 3 ரோல் ஆகி ஃபுல்லா டைட் ஆயிடும். நீங்க அது மிஷின் டைட் பண்ணது ஃப்ரீ ஆகாத இருக்கிறதுக்கு தான் அந்த மேல இருக்கிற ரேப்பிங் ஷீட். அது சுத்தி வெளியில வந்த உடனே இங்க வெயிட் காமிச்சிடும். வெயிட் காமிச்ச அடுத்த செகண்ட் இதை சுத்துவாங்க. மறுபடியும் இந்த வெளியில இருக்கு சைட்ல ஓப்பன்ல இருக்கிறது மறுபடியும் ரிலீஸ் ஆகாம இருக்க மறுபடியும் டைட்டா சுத்துவாங்க. இந்த ரோல் சுத்தும் போது என்ன ஆகுனா மொத்தம் மேல 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 கம்மு மாதிரி போட்டு எல்லாமே ஒட்டிக்கும். சுத்தமா ஏர் உள்ள போகாது. மழையே பெஞ்சாலும் தண்ணி உள்ள போகாது. உள்ள இருக்கிற தண்ணி வெளில வராது. இது அப்படியே ஒரு வாரம் இருந்துச்சுன்னாவே டோட்டலா ஃபுல்லா பர்மெண்டேஷன் ஆகிக்கும். இது ஒரு 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். எந்த பிரச்சனையும் இருக்காது. இது பிரிக்காம இருந்தா 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் வரைக்கும் வச்சிருக்கலாம். இந்த ரேப்பிங் ஷீட் பிரியாதுங்க. இது ரிலீஸே ஆகாது. இது ஒண்ணு மேல ஒண்ணு அப்படியே கம் மாதிரி ஒட்டிக்கிட்டே வரும். மொத்தம் 23 சுத்துவோம். இதுல சுத்தணும்னா நம்ம சுத்தமா டோட்டலா கவர் ஆயிடும். நம்ம வெயிட்டை வந்து அந்த பேல்ல எழுதிடும். என்ன வெயிட் வருதோ அது இந்த வெயிட் பாக்குறது வந்து இதுக்கு முன்னாடி இருக்குதுங்களா? இதான் முதல்ல நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். இந்த மாதிரி 23 மாடல் 2023ல தான் இந்த வெயிட் வைக்கிற மாடல் வந்திருக்குதுங்க. இன்னும் வேற என்னென்னலாம் இந்த மாடல்ல இருக்குது? இதெல்லாம் கொஞ்சம் உள்ள லோட் ஆகுறது, வெளியே லோட் ஆகுறது, இது எல்லாமே சென்சார் சிஸ்டம் எல்லாம் கொஞ்சம் ஆல்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுல எல்லாங்களா வேயிங் சிஸ்டம் வந்துருச்சு. இப்போ இது லோட் ஆயிடுச்சுன்னா இதுக்கு ரேப்பிங் ஷீட் போதும் அப்படின்னா அங்க இருக்கிற அந்த செக்கப் லைட் எரியும். அது கன்வேயர்ல இருந்து உள்ள போற மெட்டீரியல் அங்க உள்ள லோட் ஆயிடுச்சுன்னா அந்த பச்சை லைட் எரியும். சவுண்டோட எரியுதுங்க. சவுண்டோட எரியும். அது போதும், லிமிட் போதுங்கிறத நம்ம ஓட்டுறவங்களுக்கு அறிவிச்சிரும். அதோட அப்புறம் நம்ம கீழே தள்ளிக்கலாம். அடுத்து இதுல மார்க்கெட்ல வெயிட் எழுதி உருட்டி ஓரமா வச்சிருக்கோம். இதுல என்ன வெயிட் பாத்தீங்களோ அதுல எழுதிடுவீங்க. ஆமா, இதுல என்ன வெயிட் நீங்க 50 கிலோல இருந்து 64.300 வரைக்கும் எழுதி வச்சிருக்கீங்க. ஆமா, வரும். மேக்ஸிமம் 64 65 கிலோ வரைக்கும் வருங்களா? 70 கிலோ வரைக்குமே வரும். 70 கிலோ வரைக்குமே வரும். கண்டிப்பா. அது எப்படிங்க மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரி வெயிட் மாறுதுங்களா? அது என்ன கணக்குங்க? அது இதுலயே இந்த ஆப்ரேட்டர் சிஸ்டத்துல தான் கொஞ்சம் மாறாது. அது கண்டினியூவா ஒரே மாதிரி வராது. அங்க மெட்டீரியல் கொஞ்சம் சேர்த்து வரும், கம்மியா வரும். சென்சாருங்கிறதுனால டக்குன்னு லோட் ஆன உடனே ஆரணம் வந்துடும். ஆரணம் வந்து அடுத்த செகண்ட் அங்க மெட்டீரியல் கொட்டும். கொஞ்சம் ஒரு 2 கிலோ சேர்த்து போயிடும், 3 கிலோ சேர்த்து போயிடுச்சுனால அது அதுக்கோசரம் பிரேக் ஆகாது. ஒரு ஆரன் வந்து அதுல இருந்து ஒரு 6ல இருந்து 7 கிலோ வித்தியாசம் அதுல வந்துகிட்டே தான் இருக்கும். அது கரெக்டா நம்ம வெட்டி எடுக்க முடியாது. 50 கிலோனா 50 கிலோல இதை நிறுத்த முடியாது. ஏன்னா வேயிங் உள்ள வேயிங் இருந்ததுன்னா அது சுத்தும் போதே நின்னுக்கும். வேயிங் வெளியில வச்சுட்டதுனால வெளில வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வெயிட் தெரியும். அது இன்னும் அது அப்டேட் ஆராய்ச்சியில் இருக்கு. அது இன்னும் முடிச்சு வெளியில வரல. இப்போதைக்கு இது வந்து அப்டேட். வேமெண்ட் வேலை போடணும்னாலும் போட்டுக்கலாம். அப்படி இல்லை நம்ம இதுலயே ஒரு டன்னு 2 டன்னு 3 டன்னு வரைக்கும் எடுக்கிறவங்களாம் இந்த எடையை வச்சு டோட்டல் பண்ணி எடுத்துக்கலாம். வெயிட் செக் பண்ணி 10 டன் 20 டன்னுலாம் வேமெண்ட்ல வெயிட் பிரிட்ஜில் போட்டுக்கிட்டு வந்து மெட்டீரியல் ஏற்றி மறுபடியும் வெயிட் போட்டு சரி பண்ணிக்கலாம். இதுக்கும் அதுக்கும் பெரிய டிஃபரெண்ட் ஒன்றும் வராது. நீங்க வந்து எப்படி இன்னைக்கு பேக் பண்ணி இன்னைக்கே கொடுத்துருவீங்களா? இல்ல ஒரு வாரம் வச்சிருந்து ஃபெர்மெண்டேஷன் ஆன வாட்டி தருவீங்க? நம்ம கிட்ட எடுக்கிற மெட்டீரியல் உடனே மாடு சாப்பிட்ற அளவுக்கு ரெடி பண்ணி தான் கொடுப்போம். ஒன்று இது ஒரு வாரம் 10 நாள் வச்சிருந்து தான் கொடுப்போம். அதுக்கு முன்னாடி கொடுக்க மாட்டோம். அப்படி என்கிட்ட மெட்டீரியல் இல்லைனாலும் இல்லைன்னு சொல்லிடுவோம். ஆனா சடனா இன்னைக்கு சுத்தின மெட்டீரியல் இன்னைக்கு கொடுக்க மாட்டோம். இன்னைக்கு நாங்க வாங்கிட்டு போறோம்னா இந்த பொருள் இன்னைக்கே யூஸ் பண்ணலாம். இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க? ஆட்டுக்கு யூஸ் பண்றாங்க. இப்போ அதிகமா லேட்டஸ்ட் ட்ரெண்ட் ஆட்டுக்கு தான் நிறைய போகுது. மாட்டுக்கு ஆரம்பத்துல இருந்தே மாட்டுக்கு தான் கொடுக்குறோம். இது 2க்கு தான் அதிகமா போகுது. பண்ணிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. மற்றபடி இது 2க்கும் ஃபுல்லா இதான் கொடுக்கும். சரி, மாட்டுக்கு ரொம்ப நாளா எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறீங்க. மாட்டுக்கு ரொம்ப நாளா எடுத்துட்டு இருக்காங்க, ஆட்டுக்கு இப்போ எடுத்துட்டு இருக்காங்கன்றீங்க. அது எப்படிங்க இருக்குது ரிசல்ட்? ஆட்டுக்கு இது போடுறதுனால வெயிட் ஏறுறது அதெல்லாம் ஏதாவது இருக்குதுங்களா? ஒரு குட்டி 2 குட்டி போடுறது அதெல்லாம் எப்படி இருக்குதுங்க? ஆட்டுக்கு போடுறதுனால ஒரு குட்டி போட்ட ஆட்டுக்கு போடுறதுனால பால் நிறைய இன்க்ரீஸ், பால் சேர்த்து வருது. பால் சேர்த்து வர்றதுனால இப்போ வந்து அதுக்கு தனியா ஒரு 3 குட்டி போட்டுச்சு 4 குட்டி போட்டுச்சுன்னா அதுக்கு நம்ம ஃபீடிங் தனியா பண்ணணும். சைலேஜ் போடும் போது பால் தானா ஒரு அதுவும் அடர் தீவனமும் போடணும். பசு தீவனம் தேவையில்லை. ஆமா பசு தீவனத்தை நிறுத்திட்டு இதுவும் அடர் தீவனமும் கொடுத்தோம்னா கண்டினியூவா ஒரு 1/2 லிட்டர்ல இருந்து 3/4 லிட்டர் வர பால் ஒரு 1.5 லிட்டர் வரைக்கும் வரும். ஒரு 1/2 லிட்டர் இருந்து 3/4 லிட்டர் இன்க்ரீஸ் ஆயிடும். அதுக்கு நம்ம இருக்கிற 2 குட்டிக்கு சேர்த்து ஆல்டர் ஆயிடும். அப்படி இல்லை 2 குட்டி தான் போட்டிருக்குன்னா 10வது குறைக்கு இருக்கிற ஆட்டுங்களுக்கு இதுலயே பாலை கறந்து அந்த குட்டிகளுக்கும் கொடுக்கலாம். அது ஒரு சௌரியம். 2வது குட்டிகளும் வேகமா குரோத் ஆகும். இதுல வந்து மக்காசோளம் அதிகமா இருக்கிறதுனால ஃபர்மெண்டேஷனும் ஆகிறதுனால குட்டிகளும் வேகமா குரோத் ஆகும். மாடுகளுக்கு கொடுக்கறதுனால மாடுகளுக்கும் பால் இன்க்ரீஸ் அதிகமாகும். நம்ம தீவன செலவும் குறையும். அதுக்கு அடர் தீவனத்தோட செலவு கம்மி பண்ணிடலாங்கிறீங்க கம்பெனிலாம். ஒரு நாளைக்கு இதோட கெப்பாசிட்டி, உங்களோட கெப்பாசிட்டி எவ்வளோங்க? ஒரு நாளைக்கு வந்து பேலிங் யூனிட்ல ஒரு 25 டன் பண்ணலாம். ஹார்வெஸ்டிங்ல 40 டன் பண்ணுவோம். நீங்க இது பேலிங் மிஷின் ஹார்வெஸ்டிங் மிஷின்லாம் ஒன்று தான் வச்சிருக்கீங்களா இல்லை எத்தனை வச்சிருக்கீங்க? வச்சிருக்கோம். எங்கள்கிட்ட ஒரு 3 ஹார்வெஸ்டிங் மிஷின் இருக்குது, 2 பேலிங் மிஷின் இருக்கு. நம்மளுக்கு கண்டினியூவா ப்ரொடக்ஷன் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு நாளைக்கு சாதாரணமா ஒரு 20ல இருந்து 25 டன் டெலிவரி கொடுக்கும். எங்கெங்கெல்லாம் சப்ளை பண்றீங்க?
தமிழ்நாடு டோட்டலாக தமிழ்நாடு எல்லா பக்கமும் கொடுத்துட்டு தான் இருக்கோம். கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா அங்கெல்லாம் கேரளா எடுக்கிறாங்க, அப்பப்போ இடையில எடுப்பாங்க. ஆந்திரா நம்ம கொடுக்கறது இல்லை, கர்நாடகாவும் கொடுக்கறது இல்லை. கேரளா போகும், தமிழ்நாடு கொடுத்துட்டு இருக்கிறீங்க. உங்ககிட்ட எடுக்க வரவங்க இவ்வளோதான் எடுக்கணும் மினிமம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கணக்கு வச்சிருக்கீங்களா? ஒரு பேல் கேட்டாலும் கொடுப்போம். 50 கிலோலேருந்து கொடுப்போம். 50 கிலோ கம்மியாக கேட்டால் தான் என்ன கொடுக்க முடியாது. ஒரு பேல் ஒரு பேல் 52 கிலோனாலும் அந்த 52 கிலோ உண்டான காசை வாங்கிட்டு கொடுத்துருவீங்க. இன்னைக்கு இந்த மாதம் தமிழ் வருடம் இப்போ 16/4/2023 இன்னைக்கு என்ன ரேட்டில் கொடுக்குறீங்க? இன்னைக்கு வந்து 7 ரூபா ரேட்டில் 7 ரூபா ரேட்டில் கொடுக்குறீங்க. இதே பல்காக எடுக்கிறாங்களே அவங்களுக்கு தான் ரேட் குறைச்சி கொடுக்குறீங்களா? இல்லை, அப்படி எதுவும் இதில் கொடுக்குற மாதிரி ஒரு சூழல் இல்லை. அப்படி ஒரு சூழல் வந்துச்சுன்னா பின்னாடி பார்க்கலாம். ஆனால் ஒரு பேல் எடுத்தாலும் அதே தான், ஒரு 10 டன் எடுத்தாலும் அதே தான், 50 டன் எடுத்தாலும் அதே ரேட்டுக்கு தான். நீங்கள் பேக் பண்ணுறது பூரா மை சைலேஜ் தானா இல்லை வேறு ஏதாவது பேக் பண்ணுவீங்களா? வேறு எதுவுமே பண்ண முடியாது, இது மட்டும்தான் பண்ணணும். மை சைலேஜ் கதிரோட நல்லா இருக்கிறது பேக் பண்ணுவோம். கரெக்டான கண்டிஷனில் தான் எடுப்போம். 75லேருந்து 85 நாளுக்குள்ளே தான் எடுப்போம். அதுக்கு கீழே இருந்தாலும் எடுக்க மாட்டோம், மேலே இருந்தாலும் எடுக்க மாட்டோம். ஸ்டேஜ் கரெக்டாக குவாலிட்டி மெயின்டைன் பண்ணி தான் எடுக்கிறோம். நீங்கள் மாட்டு பண்ணை ஏதாவது வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கோம், சொந்தமாக ஆடு வச்சிருக்கோம், மாடு வச்சிருக்கோம். எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க? எத்தனை மாடு வச்சிருக்கீங்க? ஒரு 15 ஆடு இருக்கு என்கிட்ட. மாடு ஒரு 50 மாடு. நீங்கள் 50 மாடு வச்சிருக்கிறேன்னு சொன்னீங்க. அந்த 50 மாடுக்கு என்ன தீவனம் போடுறீங்க? ஒரு நாளைக்கு எவ்வளோ பால் கறக்குது? அந்த மாட்டு பண்ணையை பற்றி ஒரு தனி வீடியோ பார்க்கலாம். அந்த 50 மாடு இதை பற்றி தனியாக ஒரு விரிவாக ஒரு வீடியோ பார்க்கலாம். அந்த 50 மாடு எவ்வளோ பால் கறக்குது, என்ன தீவனம் போடுறீங்க? 50 மாட்டுக்கும் சைலேஜ் தான் கொடுக்குறோம். எத்தனை வருஷமா சைலேஜ் போடுறீங்க? சைலேஜ் 2018லேருந்து கொடுக்குறோம். அந்த சைலேஜ் தவிர வேற எதுவும் மாட்டு தண்ணிலாம் இல்லை. சைலேஜும் அடர் தீவனமும் தரீங்களா? ஆமா, சைலேஜ் அடர் தீவனம் கொடுக்குறோம். தவிடு எதுவும் கொடுக்கறது இல்லை. சைலேஜ் குச்சி தீவனம் மட்டும் தான் கொடுக்குறீங்க. சைலேஜ் கம்பெனி தீவனம் மட்டும் தான் கொடுக்குறோம், வேற எதுவும் கொடுக்கறது இல்லை. அப்பப்போ பிராண்ட் வேணா மாறும், ரேட்டு மாறுறதுனால தனியார் கம்பெனிலேருந்து வாங்குறதுனால அது மட்டும் மாற்றி ஏதாவது ஒன்று மாற்றி கொடுத்து. நீங்கள் சைலேஜ் மட்டும்தான் போடுறீங்க? மட்டும்தான் போடுறோம், வேற எதுவும் இல்லை எங்கள்கிட்ட. மாடெல்லாம் எப்படி ஆரோக்கியமாக இருக்குதா? ஆரோக்கியமாக. எத்தனை வருஷத்துக்கு ஒரு கண்ணு போடுது? எவ்வளோ ஒரு மாடு பால் கறக்குது? எங்களுக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு ஒரு கன்று எடுக்க முடியும். ஆனால் நாங்கள் பால் ஈல்டு டப்புன்னு குறைஞ்சிறதுனால ஒரு 5 மாடு 10 மாடு ஒட்டுக்கா சென்னைக்கு நம்ம போட்டுட்டோம்னா பால் ஈல்டு குறைஞ்சிருங்கிறதுனால நாங்கள் கொஞ்சம் இடையில கேப் விட்டு தான் போடுவோம். ஒரு 3 மாதம் 4 மாதம் விட்டு ஒரு மாடு போடுவோம். அப்புறம் ஒரு மாதம் விட்டு போடுவோம். கண்டினியூவாக எங்களுக்கு கன்று இறங்குற மாதிரி மாதம் கண்ணுக்குட்டி வர மாதிரியும் பால் ஆவரேஜாக வர மாதிரியும் நாங்கள் பிளான் பண்ணி தான் போடுவோம். உடனே நாங்கள் ஊசி போட மாட்டோம். எங்களுக்கு அந்த செனை நிற்கிற கம்ப்ளைண்ட்லாம் எதுவும் இல்லை. ஏதாவது தப்பி தவறி ஏதாவது ஒன்று 2 வரும். மற்றபடி அது ஒன்றும் இல்லை. அதுவும் ஒரு 2-3 ஊசியில் நின்றோம். மற்றபடி சைலேஜ் போடுறதுனால கம்ப்ளைண்ட்டுங்கிறது ஒன்றும் இல்லை. நாங்கள் இதை போடுறதுனால தான் 5-6 வருஷமாக எங்களால் பண்ணையே ரன் பண்ண முடியுது. நாங்கள் பண்ண ஆரம்பித்து 7 வருஷம் ஆச்சு. 2 வருஷத்தில் பட்ட கஷ்டம். நாங்கள் இந்த சைலேஜுக்கு மாறுறோம். என்ன கஷ்டப்பட்டீங்க இந்த 2 வருஷத்தில்? தீனி கிடைக்கல, பச்சை கண்டினியூவாக எங்களால் அது விளைய வைக்கவும் முடியல. தண்ணி பற்றாக்குறை ஒரு பக்கம், ஹார்வெஸ்டிங் பிரச்சனை ஒரு பக்கம், லேபர் பிரச்சனை ஒரு பக்கம். சரி, இதெல்லாம் வேண்டாம், வைக்கப்பில் வாங்கிட்டு வந்து போட்டுக்கலாம்னா அது ஒரே மாதிரி ரேட்டு இல்லை. சூழலுக்கு ஏற்ற மாதிரி 150லேருந்து 350 ரூபா வரைக்கும் போகுது. அதை கணக்கு பண்ணும்போது இங்கே ஈல்டும் எடுக்க முடியல, நம்ம நினச்ச பாலும் வரல. இதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தேட போய் சைலேஜுக்குள்ளே வந்து தான் இப்போ சைலேஜ் போட்டதுக்கப்புறம் தான் எங்களுக்கு கண்டினியூவாக டெய்லி 200 லிட்டர் கம்பல்சரி வந்துக்கிட்டே இருக்கும். அது எப்போவுமே குறையாது. இன்றுனா ஒரு 5 லிட்டர் குறையும், 10 லிட்டர் ஏறும். இந்த ஷார்ட்டேஜில் தான் இருக்குமே தவிர கண்டினியூவாக அந்த பால். உங்களோட பால்லாம் ஃபேட் எஸ்என்எஃப்லாம் எவ்வளோ இருக்கும்? எங்கள் வந்து 4.5, 8.3, 8.7 இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அதுக்கு கீழே வராது, அதுக்கு மேலேயும் போகாது. எருமை இருக்குது, அதை மிக்ஸ் பண்ணோம்னா கொஞ்சம் சேர்ந்து வந்துடும். ஆமாம். மற்றபடி பசுமாட்டில் வரக்கூடிய ஆவரேஜ் இதுதான் வருது. ஒரு 38 ரூபாயிலேருந்து 40 ரூபாய்க்குள்ள வரும். தனியார் சொசைட்டியில் தான் ஊற்றுறோம். இந்த புது மாடல் மிஷின் இந்த மாதிரி வெயிட் போடுறது, இன்னும் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறது, இதெல்லாம் சேர்த்துன மிஷின் எத்தனை இருக்குதுங்க தமிழ்நாட்டில்? லேட்டஸ்ட் மிஷினு வந்து இது ஃபஸ்ட்டு இதான் இருக்குது. ஒரு 10 மிஷின் இருக்குது, 9 மிஷின் எல்லாம் ஓல்டு. இப்போ 23ல் இதான் லேட்டஸ்ட். அதாவது இந்த வெயிட்டு இதெல்லாம் சேர்ந்து வர மாதிரி இருக்கிற லேட்டஸ்ட் மிஷின் இதுதான் ஃபஸ்ட்டுங்களா? வெயிட்டு சென்சாரிங் சிஸ்டம் இதெல்லாம் சேர்த்து வர்றது இதுதான். வெயிட்டு சென்சாரும் சேர்த்து இருக்கிற சிஸ்டம் வந்து ஃபஸ்ட்டு மிஷின் இதுதான். மற்றதெல்லாம் பெரிய பெரிய மிஷினுங்கள்லாம் இருக்குது. எல்லாமே தனியாக தான் வேமனில் தான் வெயிட் போட்டுக்கணும். உங்களுக்கு அப்பப்போ வராது. ஒரு பேல் எடுத்துகிட்டு போனாலும் நம்ம வேமனில் வெயிட் போட்டு தான் எடுக்கணும், இல்லை ஸ்கேலில் தான் எடை போட்டுக்கணும். இது கண்டினியூவாக வந்துடும். வெயிட் ஷார்ட்டேஜ்னால நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இது நீங்கள் ஃபார்மருக்கு மாட்டு பண்ணைக்கு இதெல்லாம் வேணும்னா எப்படி இங்கேருந்து நீங்கள் அனுப்புறீங்க? இங்கேருந்து வண்டிகளில் தான் அனுப்புகிறோம். தோஸு, டாடா ஏஸு, லாரி, கப்பு, லாரி, வேனு, டெம்போ. அவங்க எத்தனை டன்னு கேட்குறாங்களோ டன்னுக்கு ஏற்ற கெப்பாசிட்டியில் இருக்கிற வண்டியை வர வச்சு அவங்களே வண்டி அனுப்புனாலும் ஏற்றி விட்டுறோம். இல்லை நாமளே வண்டி வைக்க சொன்னாலும் மார்க்கெட்டில் வண்டி எடுத்து வாடகை என்னவோ பேசிட்டு வண்டி அனுப்பிடுவோம். இது எப்படிங்க? ஒரு சீசனுக்கு தான் உங்கள்கிட்ட கிடைக்குமா இல்லை வருஷம் பூரா கிடைக்கும்? எங்களுக்கு வருஷம் பூரா கிடைக்கும். எங்களுக்கு இதுதான் மெயின் பிஸ்னஸ்ஸு, கண்டினியூவாகவே இருக்கும். இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 2வது பங்கரும் அடிக்கடி எல்லா மாட்டு பண்ணிக்கும் போடுறோம். கண்டினியூவாக பங்கரும் போட்டுக்கிட்டே இருக்கோம். அதனால எங்களுக்கு மெட்டீரியல் எப்பவுமே பிரேக் ஆகாது. தமிழ்நாட்டில் எல்லா பக்கம் இருந்து நாங்கள் மெட்டீரியல் எடுத்துக்கிட்டே இருக்கோம்.
இப்போ எங்கள் ஏரியா சேலம் மாவட்டம் எடுக்கிறோம். அடுத்தது இது எடுப்போம், நம்ம பவானி, கோபிச்செட்டிப்பாளையம், ஈரோடு, சத்தியமங்கலம் அந்த பக்கம் எடுப்போம். அதை விட்டா அப்படியே தேனி எடுப்போம். அதை விட்டா இந்தாண்ட இப்படி பெரம்பலூர் பெல்ட் அந்த பெல்ட் எடுக்கிறோம். அதையும் விட்டோம்னா திருநெல்வேலி வரைக்கும் எடுக்கிறோம், தூத்துக்குடி வரைக்கும் எடுக்கிறோம். எல்லா பக்கமும் எடுக்கிறீங்க. வருஷம் பூரா எடுக்கிறோம், மெட்டீரியல் கிடைக்கும். வருஷம் பூரா மெட்டீரியல் எங்கே வேணாலும் சப்ளை பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. வேணாலும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். சரிங்க. பல்கா போடுறதும் 500 டன்னும் போடுறோம், 1000 டன்னும் போடுறோம், 300 டன்னும் போடுறோம், குறைஞ்சபட்சம் 50 டன்னும் போடுறோம். பங்கரும் போட்டுக்கிட்டே இருக்கும். அதனால எங்களுக்கு மெட்டீரியல் எப்பவுமே இல்லைன்னு போகாது. வருஷம் பூரா ஒரே குவாலிட்டியில தான் தருவீங்களா இல்லை குவாலிட்டி மாறுங்களா? குவாலிட்டி மாறாது. வருஷம் பூரா ஒரே குவாலிட்டி தான் மெயின்டைன் பண்ணுறோம். ஒரே மாதிரி தான் எடுப்போம். குவாலிட்டி செக் பண்ணி தான் எடுக்கும். அதில் மாறதுக்கு வாய்ப்பு. இப்போ ஒரு பசுந்தீவனம் பச்சையாக போட்டுட்டு இருக்கிறாங்க. அது இல்லாமல் சைலேஜ் உங்ககிட்ட மாறுறாங்கன்னா அந்த மாட்டு பண்ணையாக இருக்குது, ஒரு ஆட்டு பண்ணையாக இருக்குது. அந்த மாட்டு பண்ணையாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு என்னென்னலாம் மாற்றம் ஆகும்? தீவன செலவு ஃபஸ்ட்டு குறையும், ஒன்று. ரெண்டாவது லேபர் பிரச்சனை குறையும். அதாவது தீவன செலவு குறையும்னா அடர் தீவனம் போடாம விட முடியுங்களா? அடர் தீவனம் போடாம விட முடியாது. அடர் தீவனத்தை கொஞ்சம் குறைச்சிக்க முடியும். இதை போடுறதுனால வெளியில வைக்கப்புல் வாங்கி போட்டாங்கன்னா அதை சுத்தமாக நிறுத்திடலாம். வைக்கப்புல்லாம் சுத்தமாக நிறுத்திடலாம். இதுலேயே வந்து 35% ட்ரை மேட்டர் வந்துடுது, 65% தான் மாய்ச்சர் இருக்கும். 65% மாய்ச்சர், ட்ரை மேட்டர் 35%. மாட்டுக்கு தேவையானது இதுலயே வந்துடும். நம்ம அடுத்தது நம்ம கம்பெனி ஃபீடு கொடுத்தீங்கன்னா கம்பெனி ஃபீட்லேயே எல்லாம் டோட்டல் மிக்சிங்கில் தான் வருது, மினரல் மிக்ஸ் வரைக்கும் கலந்து தான் வருது. நம்மளுக்கு வேற எதுவும் மாற்று தேவை இல்லை, இதுவே போதும். இதுவே போதுங்கிறதுனால நம்ம எக்ஸ்ட்ரா தனித்தனியாக ஒரு சிலர்லாம் வாங்கி கலப்பாங்க. அதுலலாம் ஒன்று கூட போகும், ஒன்று குறைய போகும். ஹாஸ்பிட்டல் செலவு ஒரு பக்கம் வந்துகிட்டே இருக்கும். அந்த பிரச்சனை இதில் எதுலையுமே வராது. ஒரு தீவனம்னா ஃபைபர், புரோட்டீன், கார்போஹைட்ரேட், மினரல் மிக்ஸ் இதெல்லாம் சேர்ந்துருக்கிறது. அது பேலன்ஸ்டா அந்த சமச்சீராகவே இது போய்கிட்டே இருக்கும். ஒரே மாதிரி போய்கிட்டு இருக்கும், தொந்தரவு வராது. பால் அதிகமாக போதா ஒரு 1/2 கிலோ 1 கிலோ தீவனம் சேர்த்து கொடுக்கலாம். பால் கம்மியாக வருதா கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அவ்வளோதானே தவிர இதில் பெரிய மாற்றமோ மாட்டுக்கு மடி பிரச்சனையோ மற்ற பிரச்சனையோ ஜீரண பிரச்சனையோ எதுவுமே வராது. எல்லாமே தெளிவாக இருக்குங்க. இதில் எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குங்க? இதில் ப்ரோட்டீன் வந்து 12% இருக்குங்களா? இதில் ப்ரோட்டீன் 9லேருந்து 12%. 9லேருந்து 12க்குள்ளே இருக்கும்.